நீங்களாம் காலேஜ் வரீங்களோ இல்லையோ, நான் அடிக்கடி வந்துடுறேன் சாய்ராம் காலேஜ்க்கு. ரொம்ப சிம்பிளா சாதாரணமா இருக்காரு. அவர் அப்படி கிடையாது. திருப்பதியில பாதி அவரோட தான். சார் நம்ம வந்து சார் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணுது சார். சார் சார் எனக்கு தெரியும் சார், திருப்பதியில நீங்க எப்படின்னு எனக்கு தெரியும் சார் அப்படின்னு. எப்ப வந்தாலும் அந்த லட்டு வாங்கிட்டு வருவாரு. எவ்ரி டைம் வரும்போது சார் லட்டு கொடுக்குதோ, துட்டு எப்போ சார் கொடுக்குதோ அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். சார் ஷார்ட் ரெடி சார் அப்படின்னு கூட்டு போவாப்ல. அந்த ஷார்ட் எல்லாம் எப்படி இருக்கும்னா 80 அடி ஹைட்ல ரோப்ல தொங்குறது. இந்த பாலத்துல இருந்து நீங்க குதிக்கிற மாதிரி ஷார்ட். ஐயோ, பக்கத்துல அவரும் ரோப்ல வந்து என்ன தாண்டி போயிட்டு இருக்காரு. சேட்டா எந்த இவடே என்ன ஷார்ட் ஒரு சாயா அடிக்குமோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைவ் அடிக்கும், அப்புறமா சாயா அடிக்கும் அப்படின்னு அந்த பொண்ணுக்காக அப்படின்றதான் இதனுடைய ரொம்ப கோர் தாட். கதையை ஒன்றும் ரொம்ப சொல்ல இல்லை சார். அதான் சொல்லிட்டேன், அப்புறம் என்னன்றீங்களா சார்? கல்யாணம் பண்ணுங்க சார், எங்களுக்கு மட்டும் 8 மணி ஆனா வீட்டுல இருந்து போன் வரணும். எங்க இருக்கீங்க, எப்ப வருவீங்க அப்படின்னு போன் வரணும். இவர் 8 மணிக்கு தான் எந்திரிப்பாரு ஜாலியா. இன்னைக்கு ஒர்க் பண்ணுவோமா அப்படின்னு. பட் அவர் ஜாலியா இருந்தா நமக்கு ஹிட் பாட்டு வருது. நமக்கு ஹிட் பாட்டு வேணுமா, அவர் கல்யாணம் நடக்கணுமான்னு யோசிச்சு பார்த்தேன். நமக்கு ஹிட் பாட்டு தான் வேணும்.